ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜரோட குணங்களான பொறுமை, கருணை, எளிமை இதுதான் நம்ம எல்லாரையும் அவரிடத்துல ரொம்ப ஈர்க்கிறது. இதைத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கும் கிடைச்சது. நமக்கும் அவரோட வாக்கியங்கள்னால எவ்வளவு ஈர்ப்பு ஏற்படுறது. ஒவ்வொரு வாக்கியத்திலும் என்ன ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்குது. இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 30வது வாக்கியமான கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே. ஆழ்வார்களே கடைசி ஆழ்வார் தான் திருமங்கை ஆழ்வார். இப்போ அவரை பற்றி தான் அவர் சொல்ல போகிறா. பகவான் திருமங்கை ஆழ்வார் பகவானோட சார்ங்கத்தின் அம்சமாக அவதரித்தார். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவதரித்தார். அவர் எல்லா திவ்ய தேசத்துக்கும் நேரையே போய் பாசுரம் பாடியிருக்கார். ஆரம்ப காலத்தில் ஒன்றும் அவர் ரொம்ப நல்லவராலாம் இருந்ததில்லை. அவர் கொஞ்சம் ஸ்திரீலோலன் தான், கொஞ்சம் அதில் வீக்கு தான் அவர். ஆனால் ரொம்ப பலசாலி. இவரது குதிரையோட பெயர் ஆடல்மா. காம்பீரியமாக இருப்பார். நல்ல திடகாத்திரமான சரீரம். திருமங்கைங்கிற சின்ன ஊருக்கு ராஜாவாக நியமிச்சிருந்தார் சோழ மன்னர் இவரோட காமத்தில் வசப்பட்டார் இல்லையா. அதனால் இவர் ஒரு சமயம் என்ன பண்ணார், குமுதவல்லி நாச்சியாரோட அழகை பார்த்த உடனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். போய் கேட்குற, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறார். அப்போ குமுதவல்லி நாச்சியார் ஒரு நிபந்தனை போட்டாள். நான் ஒன்று வச்சுன்னு இருக்கேன், யார் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிண்டா இருக்க ஸ்ரீ வைஷ்ணவாளாக இருக்காளோ அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். வேணா நீங்கள் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு வாங்கோ, அப்புறம் நான் உங்களை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறா. உடனே திருமங்கை மன்னன் என்ன பண்ணார், திருநறையூர் போய் பெருமாள்கிட்ட போய், பெருமாளே நீ எனக்கு சம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும், எனக்கு வேறு யாரும் பண்ண மாட்டேங்கிறா. ஏன்னா நான் நல்ல குணத்தில் இல்லை இல்லையா, எனக்கு யாரும் பண்ண மாட்டேங்கிறா. ஆனால் எனக்கு குமுதவல்லி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும். அதனால் நீங்கள் எனக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறார். கலியுகத்தில் அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்க பெருமாள்கிட்ட இவ்வளவு தைரியமாக கேட்குறாரேன்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா நல்ல பக்தி இருக்குது அவருக்கு. எப்போ பார்த்தாலும் நாராயண நாமந்தான் அவர். பக்தி பக்குவம் எல்லாம் இருக்குது, ஒரு குணத்தை தவிர. அதை அவருக்கு மாற்ற முடியாதா? அதனால் நல்ல பக்தன் கிடச்ச உடனே பகவான் சரி இவருக்கு கண்டிப்பாக நம்ம உதவி செய்யணும்னு சொல்லிட்டு தானே ஆச்சாரியராகி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார். இவரை சிஷ்யனாக ஏற்றுக்கிறார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவருக்கு அந்த பஞ்சசம்ஸ்காரத்தை பற்றியெல்லாம் ஒன்றும் பெரிய அக்கறை இல்லை. குமுதவல்லி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக அவர் சரின்னு பண்ணாரே தவிர அதில் ஒன்றும் அவரை மந்திரமும் ஒன்றும் அதுக்கப்புறம் சொல்லலை. நேராக வந்துடுறார். இதோ நான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணியாச்சு, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். அதுக்கு அவள் சொல்கிறா, இன்னொரு கண்டிஷன் இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் தினம் 1008 வைஷ்ணவர்களுக்கு தத்யாராதனை பண்ணணும் அப்படிங்கிறா. என்னடா அது, சரி ஒத்துக்கிறார், ஆனால் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதை பண்ணுவேன் அப்படின்னு இவரும் ஒரு கண்டிஷன் போடுறார். குமுதவல்லி நாச்சியார் சம்மதிச்சு விட்றா. ஸோ அன்னிலேருந்து ஒரு நாள் கூட விடாமல் அவர் 1008 பேருக்கும் தத்யாராதனை பண்ணி போடுறார். ஒவ்வொரு பாகவதம் சாப்பிட வருவாளையும் நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டு உபசரிப்பார். ஒரு குறை கூட வைக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது அவருக்கு சொத்துக்கள்லாம் குறைஞ்சிட்டே வருது, எல்லாத்தையும் விற்று விடுறார். அப்புறம் பார்த்தா சோழராஜா கொடுக்க வேண்டிய கப்பம் இருக்கே, அந்த பணத்தையும் செலவிச்சு விடுறார். எந்த தனமும் இல்லை அவர்கிட்ட, எல்லாம் தீர்ந்து போய்டுறது. பார்த்தார், இனி வழிப்பறி கொள்ள தான் நமக்கு லாயக்குன்னு சொல்லிட்டு வழிப்பறி கொள்ளை பண்ண ஆரம்பிக்கிறார். இது தவறு தான், ஆனால் அவரோட கொள்கைக்காக அவர் விடவே மாட்டேங்கிறார். எனக்கு தனம் இருக்கிறவாட்ட நான் திருடுறேன், அதுவும் நல்ல காரியத்துக்காக தானே பண்ணுறேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள அது. அதனால் அவர் கொள்ளையடித்து அன்னதானம் பண்ணி விடவே இல்லை, அந்த கைங்கரியத்தை விடவே இல்லை. பகவானுக்கு இதுவும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பாரு, கொள்ளையடித்தா கூட நல்ல காரியத்துக்காக தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக பண்ணுறாரே இவர் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார். சரி, ஒரு நாள் என்ன பண்ணுறார், வழிப்பறிக்கு ஒரு ஆளுமே வரல. பெருமாள் பார்த்தார், திருநகரி பெருமாள். சரி, இன்றைக்கி நம்ம தாயாரோட எல்லா நகைகளையும் போட்டுண்டு கோட்டி சூரிய பிரகாசனா நல்ல அலங்கார பூஷிதனா எல்லாத்தையும் எடுத்துண்டு கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு கோலத்தில் தாயாரும் பகவானும் எல்லா தேவர்களையும் கூட்டுண்டு பக்தர்களை அழிச்சுண்டு வண்டி நிறைய பொண்ணு மணி வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் எடுத்துண்டு நடந்து வரார். அந்த வேதராஜபுரங்கிற இடத்துக்கு வரார். இன்றைக்கும் அந்த இடத்துக்கு பேர் திருமணங்கொள்ளை என்று பெயர். அங்கே திருமங்கை மன்னர் என்ன பண்ணார், 4 சகாக்களோட வெயிட் பண்ணுறார். அவருக்கு எப்போவுமே 4 இல்லை, ஆக்சுவலாக 5 பேர் இருக்கா. அவளுடைய என்ன குணங்கள் அவளுக்குன்னா என்ன சாமர்த்தியம்னா,
ஒருத்தன் தோலா வழக்கன், அதாவது ஒரு வழக்கில் கூட அவன் தோத்ததே கிடையாது. இன்னொருத்தன் நீர் மேல் நடப்பவன், எப்போ பார்த்தாலும் என்ன கொள்ளையடிச்சிட்டு தண்ணி மேலே நடந்து ஓடி போயிடுவானான். மூணாவது தாழோதுவான், தாழ் ஓதுவான், அதாவது பூட்டு இருக்குல்லையே அதை ஊதியே திறந்துடுவான், அவனுக்கு சாவியே வேண்டாம். அடுத்தவன் நிழலிலே ஒதுங்கி திருடுவான், ஒருத்தரோட நிழல்லையே நின்று திருடிடுவானான், கண்ணுக்கே தெரியாது. அடுத்த மர நுனி ஏறுவான், திருடிட்டு கிடுகிடு நுனிலே ஏறி போயிடுவானான் மாடி மேலே, மரத்து மேலே. இப்படி எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணுறா. பெருமாள் என்ன பண்ணுறார், மாப்பிள்ளை பொண்ணு வேகத்தில் பெருமாளும் தாயாரும் அங்கே வரா. வழிப்பறி கொள்ளை அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டா. உடனே தன் சகாக்களை கூட்டு எல்லாத்தையும் திருடுறதுக்கு அவளை மடக்கிடுறா. அப்போ அவன் சொல்கிறான், பெருமாளும் தாயாரையும், அவனுக்கு அது தெரியாது, மாப்பிள்ளை பொண்ணுன்னு நினச்சிட்டு நகையெல்லாம் கழட்டுங்கோ அப்படிங்கிறா. உடனே பகவான் ரொம்ப பயந்த மாதிரி தாயார் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறார். எதுக்கு தெரியுமா, அவரோட தாயாரோட ஃபுல் கடாட்சம் திருமங்கை மன்னருக்கு வேணுமா. தாயார் கடாட்சம் கிடைச்சா கேட்கணுமா, அது எப்படி தாயார் அவள் கேட்குறார், இவ்வளவு பயந்தாங்குழி அவன் மாப்பிள்ளை அப்படின்னு திருமங்கை மன்னன் கேட்குறாராம். அதுக்கப்புறம் பயமெல்லாம் கிடையாது, என்னமோ இன்றைக்கி உன்னை பார்த்து அப்படி கொஞ்சம் ஒதுங்கிக்கிறான்னு தாயார் சொல்கிறாளாம். அப்புறம் நல்லா பிரசன்னமாக முகத்தை வச்சுண்டு ஒரு சந்தோஷத்தை ஒரு தாய் எப்படி குழந்தைக்கு கொடுப்பா, அந்த சந்தோஷத்தோடு எல்லா நகையும் கழட்டி கொடுக்குறா. கழட்டி அந்த ஆட்கள்கிட்ட கொடுக்குறா. எல்லாம் கொடுத்து முடித்த உடனே திருமங்கை மன்னன் செக் பண்ணுறார். நம்மெல்லாம் பாதாதி கேசமாக பகவானை சேவிப்போம் இல்லையா, திருவடியிலேருந்து திருமுகத்தை பார்ப்போம். இவன் மன்னன் கேசாதி பாதமாக திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் பார்க்குறா. பார்த்தா திருவடியில் ஒரு மெட்டி இருக்குது, அந்த ஆம்பளைகள் போட்டுட்ட மெட்டிக்கு மிஞ்சின்னு சொல்லுவாள். ஏன்னா இந்த மிஞ்சியை கழட்டாமல் இருக்க, கழட்டு அப்படிங்கிறான்னா மன்னன். அப்போ பகவான் சொல்கிறார், இல்லையா எனக்கு கழட்ட முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது, வேணா நீயே கழட்டி எடுத்துக்கோயேன் அப்படிங்கிறார். என்ன பண்ணார் மன்னன், பகவானோட திருவடியை பட்டிட்டார். இது போகாதா, பகவான் திருவடியை படித்தா இதை விட வேறு என்ன பாக்கியம் வேணும், மாம் ஏக்கம் சரணம் பிரஜன் சொன்னாரே பகவான். அந்த மாதிரி அவர் பகவான் காலையே பிடிச்சிட்டான். அந்த திருவடியை பிடித்த உடனே மனசுக்குள்ளே சும்மா ஏதோ நெருடுறது, என்னவோ தோன்றது. ஆனால் அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நாளில் அலட்சியம் பண்ணிடுறான். ஒரு கையால் பிடிச்சி மறு கையால் இழுக்கிறான், மிஞ்சி வரமாட்டேங்கிறது. உடனே பார்த்தான், நல்லா நான் உட்காந்துண்டு தன் தொடையில் பகவானோட காலை வச்சுண்டு அதை இழுத்து பார்க்குறான். அப்போவும் நகரவே இல்லை. கடைசியில் பார்த்தான், இது சரிப்படாது. ஆனால் அவனுக்கு அது மெட்டியை விட மனசு வரல. தன் பல்லால் கடித்து இழுக்கலான்னு வாயை திருவடியில் வைக்கிறான். மிஞ்சியை கடித்து இழுத்து பார்க்குறான். அப்போ பகவானோட விளையாட்டாச்சு தான் திருவிளையாடல் பண்ணுறாரு அவர் தான். என்ன நீர் என்ன கலியனோ அப்படிங்கிறார். அதாவது கலியன்னா பராக்கிரமசாலி, நீ என்னை விட பராக்கிரமசாலியோ அப்படிங்கிறார். சவுண்டு வருது, இப்படி மேலே முகத்தை தூக்கி பார்க்குறான் மன்னன். அங்கே பார்த்தா ஸ்ரீமன் நாராயண சங்கு சக்கரதாரியாக முதல்ல காட்சி அளிக்கிறார். ஆனால் உடனே மறைச்சுன்றார். தாயாருக்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் ஒரே ஆச்சரியம், என்ன பகவான்ட லீலை என்னெல்லாம் பண்ணி காட்டுறார் இவர் அப்படின்னு அவெல்லாம் பார்க்குறார். ஆனால் ஒரு க்ஷணந்தான் அவர் தன்னை மறைச்சுன்றார். இவன் அதை கேரே பண்ணலை, இவன் மைண்டுக்குள்ளே அதெல்லாம் போகவே இல்லை. இவன் மைண்டெல்லாம் அந்த மெட்டிலேயே இருக்குது. அப்புறம் ஒரு வழியாக கடித்து அதை எடுத்துடுறான். எடுத்து மூட்டைக்குள்ளே போட்டாச்சு. சரி, இந்த எல்லா நகையும் கழட்டியாச்சா, இந்த மூட்டையை தூக்கி பார்க்குறான், தூக்கவே முடியல. என்ன பண்ணி தூக்க முடியல, இவ்வளோ பராக்கிரமசாலியாக நம்ம இந்த ஒரு நகை மூட்டையை தூக்க முடியலையே. பார்க்க அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக கோவம் வர ஆரம்பிச்சிருது. என்ன மந்திரம் போட்ட தூக்க முடியாமக்கு என்ன பண்ணினேன்னு கத்தியை உருவி கழுத்துக்கிட்டக்க கொண்டு போகிறான். உடனே பகவான் சங்கு சக்கரதாரியா தாயாரோட பக்கத்தில் காட்சி கொடுத்து அஷ்டாட்சர மந்திரத்தை காதில் உபதேசிக்கிறார். அவ்வளவுதான், கத்தியை கீழே அப்படியே போட்டான். தாயாரையும் பெருமாளையும் சேவிச்சான். அப்படியே அவன் மனசில் இந்த கெட்ட குணம் எல்லாம் போயிடுத்து. அப்படியே எல்லாம் விலக அப்படியே அவன் அப்போவே அவர் திருமங்கை ஆழ்வாங்கிற பேர் கிடச்சி பாசுரம் பாட ஆரம்பிக்கிறார். வாடினேன் வாடி வருந்தினேன் இருக்கு இல்லையா, அதான் அவரோட முதல் பாசுரம். நான் எப்படிலாம் என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன், கடைசியில் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த நாராயண நாமத்தை அட்லீஸ்ட் கடைசியான்னு தெரிஞ்சுட்டேனே அப்படின்னு பாசுரம் பாடி எல்லா யாத்திரைகள் எல்லா திவ்ய தேசம் போய் எல்லா பெருமாளை பற்றியும் பாடி திருமங்கை ஆழ்வாங்கிற பேரே கிடச்சிது அவருக்கு. இதைத்தான் அந்த பெண் பிள்ளை சொல்கிறா. ஒவ்வொருத்தரும் தியானம் பண்ணுவா, தவம் பண்ணுவா, பஜன் பண்ணுவா, என்னெல்லாமோ பண்ணி பகவான் அடைவா, தரிசிப்பா. அவரோட திருவடியை கடிச்சே பரபிரம்மத்தை கண்டுபிடிச்சிட்டாரே, பார்த்துட்டாரே, எந்த பாக்கியம் இருக்குது.
அப்படின்னு அந்த திருமங்கை ஆழ்வாரை பற்றி இந்த பொண்ணு நான் ராமானுஜர்கிட்ட சொல்கிறேன். எனக்கு அது தோணலையே, வைத்தியமானதி பெருமாளோட திருவடியை பிடிச்சி இங்கே நாராயண நாராயணா சொல்லிட்டு இப்படியே நம்ம இருக்கணும் அப்படின்னு தோணலையே, அந்த பக்தி வரலையே, எனக்கு ஊரை விட்டு போகணுன்னா தோன்றது, எனக்கு அந்த அறிவு இல்லையே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இதில் என்னென்னா, பக்தி எப்படி வேணால் இருக்கலாம், பகவான் அடையணும், நாராயண நாமத்தை விடாது சொல்லணும், அதுதான் இங்கே முக்கியம். நாராயண நாமத்தை நம்ம சொல்ல 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 பகவத் கடாட்சம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதைத்தான் இதிலே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆழ்வார் தன்னோட பாசுரத்தில் நாராயண நாமத்தை பற்றி சொல்லும்போது என்னெல்லாம் தரும்னு சொல்கிறாரு. குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலம் தரம் செய்யும், நீள் விசும் வருளும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், வளம் தரும் மற்றும் தந்திடும், பெற்றதாயினும் ஆயின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். ஸோ நம்ம நாராயண நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தால் நமக்கு எதை வேணால் கொடுக்குங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும்.